இப்போ வந்து நிறைய ஃப்ராட் இருக்கு, ஓடிபி பேஸ்ட் ஃப்ராட். அது எப்படின்னா எஸ்எம்எஸ்ல ஒரு மெசேஜ் வரும், பேங்க்ல மாதிரியே மெசேஜ் வரும், பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுல இருக்கும், அதுல ஒரு லிங்க் இருக்கும், அது லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் தேதி, இன்னைக்கு இதை நீங்க இந்த செயலை பண்ணாட்டி உங்க அக்கௌண்ட் வந்து எல்லாம் இவ்வளவு ரூபா வந்து டெபிட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நார்மல் பீப்புள், சாதாரண சாமானியர்கள் கூட சொல்லலாம், இல்லாட்டி படிச்சவங்க கூட, லிட்ரேட்ஸ் ஆல்சோ, அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக பார்த்துருவாங்க. ஏன்னா லிங்க் கிளிக் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதில் வந்து அடிஷ்னலாக அதிகமாக இன்னும் டேட்டாவில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அதை வச்சுட்டு மற்ற டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. இது ஒரு வகையானது. ஓடிபி இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வச்சுட்டு ஓடிபி ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த ஃப்ராட் பண்ணுறவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னால், ஈவன் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை சொல்லிடுவாங்க, தெரியாமல் சொல்லிடுவாங்க. எஸ் சார். அது அந்த சொல்லிட்டாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்க கையில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். அதை வச்சுட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணலாம், மணியை வந்து வேற இன்னொருத்தருக்கோ அவங்களுக்கே அனுப்புறதோ எல்லாமே பண்ணி முடிக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முதல்ல ஓடிபி வந்து எங்களை மாதிரி கம்பெனியோ இல்லாட்டி பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் அனுப்புவாங்க. எப்போ அனுப்புவாங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம வேற யார்ட்டையும் பண்ண அலோவ் பண்ண சொல்லக்கூடாது, நம்மளே பண்ணிடணும் அந்த டிரான்சாக்ஷன். இது வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து பெட்ரோல் போட போது டிரைவர் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவங்க என்ன டிரைவர்கிட்ட கார்டை கொடுத்து விடுவாங்க. டிரைவர் என்ன பண்ணுவார், அந்த கார்டை போய் அந்த பெட்ரோல் பங்க்கில் கொடுப்பாரு. அந்த பெட்ரோல் பங்க்கில் இந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கருவி இருக்கும், மிஷின் இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க, ஒரு காப்பி வந்து உங்கள் கார்டோட காப்பி மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அது எலக்ட்ரானிக்காகவே சேவ் பண்ணலாம், அதை எடுத்து வச்சுருப்பாங்க.